தமிழகத்தில் 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது என்ற புள்ளிவிவரம் வெளியாகிறது. இது யாருக்கு கிடைத்த வெற்றி? யாருக்கு? நம்ம திராவிட மாடலுக்கு தான். இங்க இந்தி நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தி வேண்டவே வேண்டாம், நாங்கள் தமிழை வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் தமிழையும் வாழ வைக்கவில்லை, இந்தியையும் வாழ வைக்கவில்லை. மாறாக இவர்கள் குடும்பம் நன்றாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வந்தவனை வாழ வைத்தது, ஆள வைத்தது. இன்றைக்கு எதையெல்லாம் வாழ வைத்ததோ அந்த தமிழ் இன்னைக்கு அழிஞ்சு கொண்டிருக்கு. அதாவது தமிழில் எழுத்து பிள்ளையார் படித்தா கூட பரவாயில்லைங்க, அது பையனோட தப்பு, அவன் சரியாக படிக்கலை, அதனால் அவனுக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீ தமிழ் படிக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டுலாம் இன்றைக்கி ரூல்ஸ் இருக்குது. நீ தமிழில் பேசவே கூடாது அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இந்த பள்ளிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவர்கள் பொறுத்த வரைக்கும் தமிழன் வாழ்வதும் ஆள்வதும் இவர்களுக்கு பிடிக்காது. நீ ஏதாவது கேட்டால் உன்னை சாதி சொல்லி பிரிச்சிருவான். அவன் பாரா மேல் ஜாதிக்காரன், உன்னை வஞ்சிக்காரன் சொல்லிவிடுவான். இதே இவன் பாரா கீழ் ஜாதிக்காரன், அவன் ஏன்னா வீட்டுக்கு இவனே தூண்டி விட்டுருவான். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பழியை தூக்கி தமிழ் போட்டுருவான். ஆனால் ஏதாவது சாதித்தால் உடனே திராவிடம் அப்படின்னு சொல்லுவான். அந்த திராவிடத்திற்கு இன்றைக்கு இந்த தமிழ் அடிமையாக இருக்குது. டாஸ்மாக் வைக்கிறாங்க பெயரை தமிழில் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் போர்க்காலத்திற்கு சென்று அங்கே காயமுற்றாலோ அல்லது வீர மரணம் அடைந்தாலோ அவர்களுக்கு வீரர்கள் என்று பெயர் இருப்பார்கள், வீரன் என்று பெயர் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு சாராய கடைக்கு சென்று மதுபோதையை அருந்திவிட்டு குடும்பங்களை சீரழித்து அவன் மது அருந்திட்டு வரும் பொழுது துணிகள் கலைந்து நடுரோட்டில் விழுந்து நாய்களோடு படுத்துக்கொண்டு வாந்தி மேலே படுத்துக்கொண்டு உருண்டு புரண்டு கொண்டு இருப்பவன் பெயர் வீரனா? அப்போது வரலாற்றில் பிற்காலத்தில் வீரன் என்றால் குடிகாரன் என்கின்ற ஒரு அவலநிலை உருவாகாதா? இதுதான் தமிழை வளர்ப்பதா? எப்படி வளரும் தமிழ்?